தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்கிறது? ஊடகங்கள் சுதந்திரமாகவும் நடுநிலையாகவும் செயல்படுகின்றனவா? தமிழக ஊடகங்கள் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து சீர்காழி மக்களின் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். முண்டாசு கவிஞன் பாரதி அவர்கள் சொல்லுவார்கள், என் எழுத்தும் தெய்வம், என் எழுதுகோளும் தெய்வம் என்று சொல்லுவார்கள். அத்தகைய பெருமைக்குரிய பத்திரிகைகள் இன்று ஒரு சில பத்திரிகைகள் என்ன செய்கின்றது என்றால், சோசியல் மீடியாவில் செய்திகள் வந்த பிறகு அவர்களுக்கு உயிர் பெற்றது போல அவர்கள் அதை தன்னுடைய சேனல்களில் சொல்கின்றார்கள். ஆனால் சில அழுத்தங்கள் அரசின் மூலமாக அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால், பத்திரிகையாளர்களை நான் குறை சொல்லவில்லை, ஆனால் பத்திரிகை துறை அந்த அதிபர்களாக இருக்கின்றவர்கள் அரசுக்கு அடிபடுகின்றார்களே என்று நினைக்கும் போது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இன்று உலகம் முழுவதும் அந்த அநீதிகள் எங்கு இழைக்கப்பட்டாலும் அதை உடனடியாக கொண்டு செல்வர்கள் பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள்தான். அப்படிப்பட்ட பத்திரிகை துறை சார்ந்தவர்களுக்கு சில அழுத்தங்களும் இருக்கின்றது. அதையெல்லாம் மீறி சமூகம் நன்றாக இருக்க வேண்டும், மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர்கள் அவர்களும் ஒரு போராளி போல போராடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட போராளிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த பத்திரிகை துறை என்பது மிகவும் ஒரு புகழ்பெற்ற துறை. அப்படிப்பட்ட பத்திரிகை துறையை சார்ந்தவர்களை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். ஊடகத்துறை ஒரு சில விஷயங்களில் நடுநிலையாக உள்ளது, ஒரு சில நபர்களுக்கு நடுநிலையாக இல்லை என்பது நாங்கள் தெளிவாக குறிப்பிடுறேன். ஊடகத்துறை தான் இந்த இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அனைத்து துறைகளிலும் ஊடகத்துறை இல்லை என்றால் பல பிரச்சனைகளில் சந்திக்க நேரிடும், பல மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் ஊடகத்துறை நம்பி இந்த உலகம் இயங்குகிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சில விஷயங்கள் மட்டுமே தடுமாறுகிறார்கள். ஆனால் ஊடகத்துறை குறை சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு நாங்கள் ஆசைப்பட்றேன். இன்னும் ஒரு சில கருத்துக்களை பகிரங்கமாக போடலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆகையால் என்னுடைய கருத்து என்னென்னா, ஊடகத்துறை தான் இந்த மக்களை இயக்குகிறது, இந்த இந்தியாவினுடைய பெரும் பங்கை வகிக்கிறது. ஊடகத்துறை என்பது இன்றைய காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கிறது என்பதே என்னோட கருத்து. ஊடகங்கள் சமுதாயத்தை மாற்றக்கூடிய வலிமை ஊடகத்துக்கு தான் இருக்குது. அந்த பெரிய வலிமையை வச்சு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தலாம். இப்போது நடக்கிற விஷயங்கள் பத்திரிகைகளால் தான் நம்ம ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்குது. அதை மாற்று கருத்துக்களே இல்லை. இன்னும் ஊடகங்கள் இன்னும் நிறையா செய்திகள் மக்களுக்கு தெரியப்படுத்தணும், உடற்கூட தெரியப்படுத்துகிறாங்க. ஆனால் அதை ஒரு சார்பாக கொண்டு போகாமல் மக்கள் நலத்துக்காக மட்டுமே கொண்டு போகிற அளவுக்கு கொண்டு வரணும். மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்ல. நம்முடைய பத்திரிகைகளும் ஊடகங்களும் தான் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு பெரிய காரணமாக அமைகிறது. இந்த இது நல்லா வளர்ச்சி நல்லா செய்கிறாங்க. அதை ஊடக எடுக்கக்கூடிய செய்தியாளர்களும் ரொம்ப கடினமாக அதெல்லாம் செய்கிறாங்க. நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த செய்தி வரும்போது அவங்க எவ்வளோ இது பண்ணுறாங்கிறது, அந்த ஊடகவுடைய அந்த செய்தி சேகரிப்பார்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கணும். அதுலேயும் சேர்த்து கொடுக்குறாங்க. அவர்களுக்கும் நன்றி. இன்னும் மென்மேலும் இவங்க இதுமாரி சமுதாய வளர்ச்சிக்காக பாடுபடணும்னு கேட்டுக்கொள்கிறேன். சுதந்திரம் இந்தியாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வடக்கு தெற்குன்னு பிரிக்கலாம். தெற்கில் தமிழ் மாநிலம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எந்த நெருக்கடியும் இல்லாமல் மிக சிறப்பாக ஊடகங்கள் அதன் தர்மத்தை அறத்தை கடைபிடித்து வருகிறது. மாறாக இருந்தால் நிறைய ஊடகங்கள் இப்போ வந்துருச்சு. யூடியூப்லேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. யாராவது பொய்யா எழுதுனா கூட கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பயம் இருக்கிறதுனால ஊடகம் மிக சிறப்பாக குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரங்கிறது அளவுக்கு மீறி இருக்குது. நல்லா தான் இருக்குது. பத்திரிகை சுதந்திரம் நல்லா இருக்குது. தமிழக மக்கள் பத்திரிகை சுதந்திரத்தை நம்புகிறாங்க. ஆனால் சில ஊடகங்கள் ஒரு சார்பு நிலையில் இருக்காங்க. அதெல்லாம் மாறணும். ஏன்னா பத்திரிகை சுதந்திரத்தை நம்பி இந்த மக்கள் பத்திரிகையில் டிவியில் என்ன காட்டுறாங்களோ அதை நம்புகிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை சில ஊடகங்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்க. அதை மாற்றணும். ஒரு சார்பாக இருக்கக்கூடாது. அதுங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்து.